படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான். இந்த தூதரிடத்திலே லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இந்த தூதரை நீங்கள் பின்பற்றி நடந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க முடியும். நாளை மறுமையில் எந்த விதமான சிரமத்திற்கும் உள்ளாக்கப்படாமல் நீங்கள் எளிமையான முறையில் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் உள்ள ஏராளமான வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கின்றது. நம்மளுடைய கைகளிலே புத்தகமாக இருக்கின்றது இந்த திருக்குர்ஆன் தான். திருக்குர்ஆனில் உள்ள அனைத்து வசனங்களும், அனைத்து கருத்துக்களும், அனைத்து போதனைகளையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய செயல் வடிவமாக வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், திருக்குர்ஆனில் உள்ள மொத்த உருவமாக அதை உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இது வழிகாட்டியாக இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் இந்த திருக்குர்ஆனை இறக்கி அருளி இருக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள எத்தனை மதங்கள் இருந்தாலும், அந்த மதங்களுக்கென்று தனிப்பட்ட கடவுள்கள் இருந்தாலும், அந்த மனிதர்களுக்கென்று அந்த மதங்களுக்கென்று தனிப்பட்ட வேதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அது அத்துணையுமே போலியாக இருந்தாலும், அந்த மதத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, அந்த வேதத்தை தன்னுடைய வேதமாக, அந்த கடவுளை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே, அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்கள். தன்னுடைய மதம் போலியாக இருந்தாலும் அவர்கள் அந்த மதம் என்ன அவர்களுக்கு போதிக்கின்றதோ, அவர்களுடைய வேதங்கள் என்ன அவர்களுக்கு போதிக்கின்றதோ அதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக தன்னுடைய வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் உலகத்தில் ஒட்டுமொத்த மதங்களையும் விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, அது மிகவும் தூய்மையான மார்க்கமாக இருக்கின்றது, தனித்துவமிக்க மார்க்கமாக இருக்கின்றது. இந்த மார்க்கத்தை போல் எளிமையான மார்க்கம், எளிமையான மதம் உலகத்தில் எங்கும் கிடையாது. இது முற்றிலும் 100% உண்மையான மார்க்கமாக இருக்கின்றது. அதிலும் முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதம் இருக்கின்றது. இதில் எந்த விதமான கட்டுக்கதைகளும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் கிடையாது. 100% உண்மையாக இருக்கின்றது இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனுடைய அருமை பெருமை தெரியாமல் முஸ்லிம் சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் வெறும் முஸ்லிம் பெயர் தாங்கிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட செய்திகள் சொல்லுகின்றது, இந்த திருக்குர்ஆன் நம்மளுடைய வாழ்வில் எப்படி பெரும் பங்காற்றுகின்றது என்பதை தெரியாமல் இருக்கின்றார்கள். இந்த திருக்குர்ஆனில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனை ஓதுவதினால், இந்த திருக்குர்ஆனை செவிமடுத்து கேட்பதினால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அருள் செய்யப்படுகின்றோம். இந்த திருக்குர்ஆனுடைய சிறப்பை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பக்கரா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கின்றதே புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆனில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. உன்சில ஃபீஹில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. வ ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித வழிகாட்டியாகவும் இந்த திருக்குர்ஆன் இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழுகைக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹுவை எப்படி அஞ்ச வேண்டும் என்று இந்த திருக்குர்ஆன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் போதிக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதகுல வழிகாட்டி இந்த திருக்குர்ஆன். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஓ பையினாத், பையினாத் என்று சொன்னால் தெளிவான சான்றுகள் என்று அர்த்தம். இந்த திருக்குர்ஆனிலே தெளிவான சான்றுகள் இருக்கின்றது. இந்த உலகம் எப்படி உருவானது, அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்தான், வானத்தை எப்படி நட்டு வைத்திருக்கின்றான், இந்த உலகத்தில் உள்ள பூமி இருக்கின்றதே தூண்கள் போல், அந்த தூண்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கின்றான்,
இந்த திருக்குரானிலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. ஒட்டுமொத்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்செய்திகள் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. வையினா தெளிவான சான்றாக இருக்கின்றது. அதன் பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல் ஃபுர்கான், உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. இந்த திருக்குரான் இருக்கின்றது, எது உண்மை எது பொய் என்று இந்த திருக்குரான் உங்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து காட்டுகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதன் பிறகு ஏராளமான வசனங்களில் இந்த திருக்குரானை பற்றி சொல்லி காட்டுகின்றான். பனி இஸ்ராயில் என்ற அத்தியாயம் இருக்கின்றது. 17வது அத்தியாயம் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி வயுபஷிரில் முஃமினீன அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. இந்த திருக்குரான் இருக்கின்றது நேரானவர்களுக்கு, நேர் வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் தன்னுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றி இந்த திருக்குரானை படித்து அதில் உள்ள விளக்கங்களை படித்து திருக்குரான் எந்த அடிப்படையில் வாழ சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு இந்த திருக்குரான் நேராக வழிகாட்டுகின்றது. அதே போன்று இந்த உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கின்றாரோ அவர்களுக்கு நாளை மறுமையில் பெரும் கூலியும் வழங்கப்படுகின்றது என்று திருக்குரான் பேசுகின்றது. அதன் பிறகு சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுபடியும் மறுபடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஒன்றே ஒன்றுதான், தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான். இந்த திருக்குரான் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. இதை நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஹதீசுகளிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைகளில் இந்த திருக்குரான் எப்படிப்பட்ட பங்கு வகித்தது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருக்குரான் இருந்தபடி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த சஹாபாக்கள் இருக்கின்றார்களே, முற்றிலுமாக இந்த திருக்குரானுக்காக இந்த திருக்குரானை மனனம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையாகவே அதை மாற்றிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட நடைமுறையை செய்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களிடத்தில் குர்ஆன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றது, அவர்கள் இந்த திருக்குரானை எப்படிப்பட்ட மனநிலையில் வைத்திருக்கின்றார்கள்? குர்ஆன் என்றால் என்ன, அதுவா முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம் அவ்வளவுதான்பா என்று சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்கக்கூடியது கிடையாது. ஒரு சில சாரார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜனாசா வீடுகள் இருக்குதுல, அந்த ஜனாசா வீடுகளில் மட்டும்தான் திருக்குரான் ஓதப்பட வேண்டும், அதிலும் குறிப்பாக யாசின் சூறாக்கள் தான் ஓதப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறல்ல, திருக்குரான் என்பது எப்படிப்பட்ட நேரத்திலும் எந்த இடத்திலும் அதை ஓதி கொண்டிருக்கலாம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இன்னும் சில சாரார் இருக்கின்றார்கள், திருக்குரானை வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறாங்க? வீட்டை அழகப்படுத்துவதற்காக வச்சிருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கனாலே தெரியும், ஷெல்ஃப் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஷெல்ஃப்ல ஃபுல்லா குரானா இருக்கும் அல்லது ஹதீசுகள் நிறைந்த கிதாபுகளாக இருக்கும். இது எதுக்கு வச்சிருக்கிறீங்க என்று கேட்டால், படிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் என்று வாயளவில் சொன்னாலும் கூட அது முற்றிலுமாக தூசி அடைந்து போய் வெறும் அலங்கார பொருட்களுக்கு மட்டுமே வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில சாரார் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் இந்த திருக்குரானை எடுத்து படிக்க வேண்டும். அப்படி இந்த ரமலான் மாதத்தில் எடுத்து இந்த திருக்குரானை படித்தால் தான் அது சிறந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஒரு சில நபர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலத்து இளைஞர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய நிலை அன்றைய சஹாபாக்களுடைய நிலையம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சஹாபாக்கள் இந்த திருக்குரானை, அதனுடைய வசனங்களை, அதனுடைய விளக்கங்களை தன்னுடைய மனதில் எப்படி பதிய வைத்திருந்தார்கள். இன்றைய காலத்து இளைஞர்கள் அதே வயதில் ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த திருக்குரானையும் ஹதீஸையும் தன்னுடைய மனதில் எப்படி பதிய வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்களே, சிறுவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் சென்று, எப்பா இந்த மாதிரி சூரா அன்ஆம் ஒரு அத்தியாயம் இருக்குதப்பா, அந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் வருதப்பா, இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன என்று அவர்களிடத்தில் சென்று கேட்டால், எனக்கு தெரியாதுங்க, சரிப்பா அதை விடுப்பா, குரான்ல இப்படி ஒரு சூரா இருக்குது, இந்த வசனம் உனக்கு தெரியுமா, இந்த வசனத்துடைய விளக்கம் தெரியுமா, அல்லது நாம் ஒரு வசனத்தை சொல்லி
இது எந்த சூறால வரக்கூடியது என்று கேட்டால் இது எனக்கு தெரியாதங்க, நீங்க யாராவது ஒரு ஆலிம் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அது உங்களுக்கு கரெக்டா தெரியும், நான் ஏதாவது தப்பா சொல்லி அது ஏதோ ஒம்பாயிரக்கூடாது என்று பெருமை பீத்திக் கொள்வார்கள். அல்லது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நைஸா அப்படி நழுவி போகக்கூடியதாக இருப்பாங்க. இதுவே அவங்க இடத்துல போய் சினிமா பாட்டு இருக்குதுல்ல, அந்த சினிமா பாட்டு இது எந்த படத்துல வரும், அது இது இந்த படத்துல வரும், இந்த படத்துல இந்த சினிமா பாட்டு வரும் என்று கேட்டு பாருங்க, அவனே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து தந்துருவான். என்ன சொல்லுவான், ஆமா ஆமா இது இந்த படத்துல வரும், இது இந்த பாட்டு, அந்த பாட்டுல இந்த லிரிக் நல்லா இருக்கும், இந்த வசனம் அந்த லைன் இருக்குதுல அது ரொம்ப எமோஷனலா இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும், இதை தான் ஒரு நாள் ஸ்டோரி எல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்க நினைச்சிட்டு இருக்கிறேன் என்று அவனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய நிலையையும் சஹாபாக்களுடைய நிலையும் ஒப்பிட்டு பாருங்கள், கால் தூசிக்கு போகாத அளவுக்கு தான் இருக்கின்றது. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் மக்கள் இளைஞர்கள் தன்னுடைய மனதில் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த குர்ஆனுடைய வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல், அதனுடைய விளக்கங்களை எடுத்து படிக்காமல், ஏதாவது ஒரு கந்தூரி விழா போய் சொல்லுங்க, உடனே அங்க போய் நின்றுவான். ஏன் அங்க நிக்கிறேன் என்று கேட்டா, கடையெல்லாம் போட்டிருக்கே சும்மா அப்படி பார்க்கறதுக்காக வந்தேன் என்று சொல்லுவான். மதரசா பக்கம் ஒரு நாள் வந்திருக்க மாட்டான், பள்ளிவாசலின் பக்கம் தொழுவதற்காக வந்திருக்க மாட்டான். ஏதாவது ஒரு கந்தூரி விழா, மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அப்படிப்பட்ட நிகழ்வில் அவன் போய் சென்று நிற்பான். இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கின்றது. சஹாபாக்கள் நிலை ஒப்பிட்டு பாருங்க நீங்க. இந்த குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆன் மிகவும் தூய்மையானது. இந்த குர்ஆனை பற்றி அருமை பெரியும் தெரியாமல் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சில முஸ்லிம்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு 1க்கு 10 நன்மை என்ற அளவுக்கு இந்த குர்ஆன் இருக்கின்றது. நாம் ஏதேனும் ஒரு வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் அல்லது ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஹஜ் செய்வதற்கென்று ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றது. நம்ம ஹஜ் செய்வதாக இருந்தால் இங்கிருந்து மக்கா ஹரமுக்கு சென்றுதான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். உம்ரா செய்வதாக இருந்தால் இங்கிருந்து அங்கு சென்றுதான் அதை நிறைவேற்ற முடியும். இப்படி ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் ஒவ்வொரு நிபந்தனைகள் இருக்கின்றது. தொழுகை நீங்கள் நிறைவேற்றதா எடுத்து பாருங்க. தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும், முதலில் ஒழு செய்ய வேண்டும். ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழ வேண்டும், அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். அப்படி தொழுதால் மாத்திரம்தான் இந்த தொழுகைக்குரிய முழு நன்மையும் கிடைக்கும். இதுதான் அடிப்படை, இதுதான் இந்த தொழுகைக்குரிய நிபந்தனையாக இருக்கின்றது. ஆனால் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டும், இதுக்கு முன்னாடியாவது புக்கு மட்டும்தான் இருக்கும், திருக்குர்ஆன் ஒரு புத்தகமா கையில் இருந்தது, யாராலையும் எடுத்து படிக்க முடியாது. அப்படி படிக்க முடியும், கேட்டால் அவர்களிடத்தில் வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும், இது அங்கங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியுமா, இது ஒரு வெயிட்டா இருக்கும். குர்ஆனை தூக்குவதற்கு அவங்களுக்கு ஒரு சலனம், ஒரு சஞ்சலம். இந்த குர்ஆனை தூக்கிட்டு அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா, ஃப்ரீயா இருக்க முடியாது என்று சொல்லிக் கொள்வார்கள். அது ஒரு காரணமே கிடையாது, இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலும் குர்ஆன் இருக்கின்றது. மொபைல்ல குர்ஆன் ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு சில சாரார் என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளனே வருவாங்க, வந்து குர்ஆன் இங்க பள்ளிவாசல்களில் இருந்தாலும் அதை எடுத்து ஓத மாட்டாங்க, போன்ல ஓதுறத அது ஒரு இன்னும் சில சாரா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனை இந்த போன்ல ஓதுனா மட்டும்தான் முழு நன்மையும் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கின்றது. அந்த குர்ஆனை ஏத்தி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு ஏத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ஆப்ப, சும்மா பாய் நீங்க குர்ஆன்லாம் ஓத மாட்டீங்களா, நான் குர்ஆன் ஓதணும்ப்பா, அந்த பாருங்க போன்ல ஆப் வச்சிருக்கிறேன், நான் டெய்லி வாரம் இந்த குர்ஆனை ஓதிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்று மற்றொரு இடத்தில் காட்பதற்காக ஒரு சாரார் இருந்தாலும், வாரத்திற்கு வாரம் சொல்லி ஒரு வாரம் மட்டும் என்ன செய்வாரு, அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிவாசலுக்கு வெள்ளனே வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன் எடுத்து ஓதுவார். இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது. இந்த உலகத்தில எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும், உதாரணமாக சொல்ல போக என்ன செய்யறோம், ஒரு வீடு கட்ட போறோம். அப்படி வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுவதற்காக கடுமையான முறையில் நாம் உழைக்க வேண்டும். அந்த வீட்டிற்காக பொருளாதாரங்களை திரட்ட வேண்டும். அதற்கு சிரமப்பட்டால் மாத்திரம்தான் முடியும். ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சு, வீட்டை கட்டி பால் காய்ச்சாச்சு. அந்த வீட்டை கட்டி பால் காய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரமோ அல்லது ஒரு வருடமோ ஒரு மாத காலமோ அதற்குரிய பலன் நிலைக்கலாம்.
நம்ம அந்த வீட்டை நம்ம தான் அந்த கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டணும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த வீட்டில் தங்காம இருக்காம அனுபவிக்காம அந்த பலன் அனுபவிக்காம நம்ம இறந்து போயிட்டோம். இந்த உலகத்தோட அந்த அந்த பலன் முடிஞ்சிடும். ஆனால் இந்த திருக்குரானை ஓதுவது இருக்கின்றது, நாளை மறுமையிலும் அதுக்கு பலனளிக்கும். இன்றைய உலகத்திலும் நாம் இந்த திருக்குரானை ஓதுவதினால், அதனுடைய விளக்கங்களை எடுத்து படிப்பதினால், இன்னும் அதிகமாக சொல்ல போக இருந்தால் அந்த விளக்கத்தை படித்து நம்முடைய வாழ்வில் அதை பயன்படுத்துவதினால், செயல்படுத்துவதினால், அமல்படுத்துவதினால் இம்மையிலும் நாளை மறுமையிலும் அதற்குரிய பலன் நமக்கு என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தில் இருந்து ஒரு நன்மை, அதாவது இந்த வேதம் இருக்கின்ற திருக்குரான், இந்த திருக்குரானில் உள்ள ஒரு எழுத்துக்களை நீங்கள் ஓதினால் அது 10 நன்மைகளாக கணக்கிடப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த திருக்குரான்ல நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினீர்கள் என்று சொன்னால் அந்த ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நான் அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்து இருக்கின்றது, இந்த 3ஐயும் நான் ஒரு எழுத்தாக சொல்ல மாட்டேன். அதற்கு மாற்றமாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று தான் நான் சொல்லுவேன். அப்படி கணக்கு பண்ணி நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்று 30 நன்மைகளாக இந்த 3 எழுத்தை சொல்வதனால் எப்படி சொலையாமுக்கு எப்படி நன்மை 30 நன்மைகள் கிடைத்து விடுகின்றது. இதை உணராத மக்களாக திருக்குரானை ஓதணும் அப்படி ஒரு நியத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு நேரம் கிடைத்தாலும் கூட அந்த விஷயத்தில் அவர்கள் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? உதாரணமாக சொல்ல போறா இருந்தா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நான் இன்னைக்கு ஒரு நியத்து வைக்கிறேன், நாளிலிருந்து மக்ரிப் தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் குரான்ல ஒரு பக்கம் அல்லது ஒரு 2 பக்கம் கண்டிப்பா ஓதி முடிச்சிடணும் என்று ஒரு நியத்தை வைக்கிறேன். சரி, நாளைக்கு திங்கக்கிழமை வந்துடுச்சு, மக்ரிபுக்கு தொழுகை முடிச்சாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், நேற்று நியத்து வச்சோம், இன்னைக்கு என்ன பண்ணிடணும், திருக்குரான்ல ஒரு பக்கமோ அல்லது ஒரு 2 பக்கமோ 1/4 மணி நேரத்துக்குள்ள ஓதி முடிச்சிடணும் அல்லது அவ்வளோ நேரம் ஓதணும் என்று நினைக்கிறோம். நம்ம தொழுது முடிப்போம், சலாம் கொடுப்போம், ஃபோன் வரும், வீட்டுக்கு உடனே வாங்கல, ஹாஸ்பிட்டல் போகணும், பாய் கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு, பாய் அங்கே அது கொடுக்கணும், இங்கே இது கொடுக்கணும் என்று ஷைத்தான் யார் மூலமாகவாவது வந்து இந்த நன்மையை செய்யக்கூடிய விஷயங்களை தடுத்துருவான். இப்படி ஒரு இல்லைன்னா நம்மளே அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து ஓதிடுவோம் என்று நாளைக்கு 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 என்று வண்டி போய்கொண்டே தான் இருக்குமே தவிர அவர்கள் குரான் எடுத்து ஓதுவதாக இல்லை. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, குரானை நல்ல சரளமாக ஓதுவாங்க. அப்படி ஓதிட்டு அதற்குரிய விளக்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. நல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், குரான் என்பது மௌலுது கித்தாபு கிடையாது. அர்த்தம் தெரியாமல் அதனுடைய விளக்கம் தெரியாமல் மடமட ஓதிக்கிட்டே இருக்கிறதுக்கு குரான் என்பது மௌலூது கித்தாபு கிடையாது. இந்த குரான் மனித குல வழிகாட்டி. இந்த குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான். குரானன் அரபியல்ல அல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குரானை நாம் அரபு மொழியில் அருளிருக்கின்றோம். அதற்குரிய அரபு மொழி உங்களுக்கு தெரியலையா, தமிழ் அர்த்தங்கள் இருக்கின்றது, அந்த தமிழ் அர்த்தத்தை நீங்க படிச்சு பாருங்க. இந்த குரான்ல ஏராளமான வசனங்கள்ல ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இந்த திருக்குரானை நீங்க தமிழ் அர்த்தம் படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். நாம என்ன செய்யறது கிடையாது, திருக்குரானே ஓதுறது கிடையாது, எங்கெங்க தமிழ் அர்த்தத்தை படிக்க சொல்றீங்க என்று நீங்க கேட்கலாம். இப்படி கேட்கக்கூடிய நிலை தான் நம்ம மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்ம என்ன செய்யணும், கருத்தில் எடுத்துக்கொண்டு திருக்குரானை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மறுமையில் இந்த திருக்குரான் என்ன செய்து பரிந்துரையாக வந்து நிற்கின்றது. இன்றைக்கு உலகத்தை என்ன செய்வோம், நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும், அல்லது ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் சேரணும், அல்லது ஏதாவது ஒரு பள்ளியில் போய் சேரணும், அல்லது 10th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் படிக்கணும், இந்த குரூப்பை நான் எடுத்து படிக்கணும். நம்ம என்ன செஞ்சிருப்போம், மார்க் கம்மியாக எடுத்திருப்போம். மதிப்பெண் கம்மியாக எடுத்தால் உயர்ந்த குரூப்புகள் கிடைக்காது, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த குரூப் கிடைக்காது, அந்த துறை நமக்கு வேலையில் கிடைக்காது, அந்த துறை நமக்கு படிப்பு கிடைக்காது. நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு பெரிய ஆளை போய் பிடிப்போம், எம்எல்ஏவையோ அல்லது ஊர் தலைவரையோ பிடிச்சி, இந்த மாதிரி நான் அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் 10th மார்க் கம்மியாக எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க என்று சொல்லுவோம்.
உடனே அவர் என்ன செய்வாரு, ஒரு சைன் போட்டு தருவாரு. இதை கொண்டு பிரின்சிபல்கிட்ட காமிச்சா, இவர் ஊர் தலைவர், இவர் எம்எல்ஏ, இவருக்கு இந்த குரூப் கொடுத்துருங்கப்பா என்று ரெக்கமெண்டேஷன் பிடிக்கக்கூடிய நிலை இன்றைய உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் இந்த திருக்குரானை படித்தால் நாளை மறுமையில் இந்த திருக்குரான் நமக்கு அல்லாஹ்விற்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இவன் என்ன ஓதுனா, என்னுடைய அர்த்தங்களை படிச்சான், அதன் அடிப்படையில் நம்முடைய அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டான், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு நடந்தான் என்று இந்த திருக்குரான் நாளை மறுமை நாளில் எந்தவித உதவியும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக இந்த திருக்குரான் என்ன செய்கின்றது, பரிந்துரை செய்கின்றது. அதன் பிறகு ஒரு மடங்கு நன்மை இருக்கின்றது. இந்த திருக்குரானை ஓதுவதனால் ஏராளமான நன்மை இருக்கின்றது. இன்றைக்கு சில சாரார்கள், சில நபர்கள் திருக்குரானை ஓதாததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணமாக நினைக்கிறீங்க? ஒரு சில சாரார்கள் அதை அலட்சியம் செய்வதாக இருந்தாலும் ஒரு சில சாரார் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு திருக்குரான் ஓத தெரியாது, நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும், யார் போய் எப்போ படிச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் திருக்குரானை சரளமான முறையில் கற்று அதை தட்டு தடுமாறி ஓதாமல் சரளமாக ஓதுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க அடியார்களான வானவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று யார் ஒருவர் இந்த திருக்குரானை தட்டு தடுமாறி திக்கி திணறி பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த குரானை ஓத படிச்சிடணும், இந்த திருக்குரானை சரளமா ஓத கத்துக்கணும் என்று தன்னை வருத்தி கொண்டு வருத்துவது கூட கிடையாது, சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய வேலைகளை ஃபுல்லா விட்டுட்டு இந்த திருக்குரானுக்காக நேரத்தை செலவிடுறாங்களே, அப்படிப்பட்ட செலவிடுவதற்கு அவர் உள்ளாக்கப்படக்கூடிய சிரமத்திற்கு அவர் திக்கி திணறி கஷ்டப்பட்டு ஓடுறாரு, அதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இருமடங்கு கூலியை கொடுக்கின்றான். அதே போன்று ஏராளமான நன்மைகள் இந்த திருக்குரானை ஓதுவதிலே இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அருள் அதில் அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மன் தஅல்லமஹுல் குர்ஆன வ தஅல்லமஹுல் அல்லமஹா. யார் ஒருவர் இந்த திருக்குரானை கற்று மனிதர்களில் சிறந்தவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், ஒரு நிகழ்வு செஞ்சிட்டோம், ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டோம், செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நம்மை பிடித்தவர்கள் நம்மை பாராட்டினால் நமக்கு என்ன செஞ்சிடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுவே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்களே, நம்மை விட உயிரிலும் மேலானவர், அல்லாஹ்வுடைய தூதர் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பாராட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், யார் ஒருவர் இந்த உலகத்தில் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மிகப்பெரிய அருட்கொடையை கொடுக்கின்றான். அருளை நாளை மறுமையில் இம்மையிலும் ஏதாவது ரூபத்தில் வழங்குகின்றான். இந்த குர்ஆனை கற்று பிறருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இந்த குர்ஆனை படிச்சா போதும்பா, வேற யாரும் கற்றுக் கொடுக்க அவசியம் கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஏராளமான மதரசாக்கள்ல என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏனோ தானம் என்று இந்த குர்ஆனை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த குர்ஆனை ஒரு முயற்சி எடுத்து அல்லது ஒரு கவனமாக கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஏனோ தானம் என்று நம்ம கத்துக்காச்சு, நம்ம உச்சரிப்பை கரெக்டா கத்திருக்கிறோம், தஜ்வீதை கரெக்டா கற்றிருக்கிறோம், இந்த திருக்குர்ஆனுடைய அர்த்தங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம இதுல இருந்து ஒரு பாதியை மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும், முழுசையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மிச்சம் அவங்களே படிச்சுக்கட்டும் என்று ஒரு அலட்சியமான போக்கு இந்த திருக்குர்ஆனை கற்பிப்பதில் அவர்கள் நிற்கின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் அல்லது இளைஞர்கள், சிறுவர்கள் மதரசாவது போவது ரொம்பவும் அரிதாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு 6, 7, 8 8ஆம் வகுப்பு படிக்கிறான் இவன் போயிடுவான். அதற்கப்புறம் அவனை ஆளை தள்ளிக்கிட்டே இருக்கணும், மதரசா போ மதரசா போ, தொழுவே தொழுவே, நோம்பவை நோம்பவை என்று அவனை தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தள்ளிக்கிட்டே இருக்கணும்? வீட்டில் பெற்றோர்கள் எப்படி நடக்கின்றார்கள், வீட்டில் பெற்றோர்கள் என்ன செய்கின்றாங்க என்று இவன் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம ஏதாவது அவனை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் எடுத்து ஓதம்பல, இந்நேரமும் டிவி தான் பார்க்கிற, குர்ஆன் எடுத்து ஓத மாட்டியா, உனக்கு வேற வேலையே இல்லையா என்று நம்ம கேட்டா, நீ என்னைக்காவது குர்ஆன் எடுத்து ஓதிருக்கியா? நீ என்ன சொல்ற, நீ என்னைக்காவது குர்ஆன் எடுத்து ஓதிருக்கியா? நீ ஓதி நான் பார்த்ததே, உனக்கு ஓத தெரியுமா? நம்மள்ட்ட கேட்கறான்.
இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கின்றது. ஏன் இந்த நிலை இருக்கின்றது? பெற்றோர்கள் அவர்கள் செய்யாத ஒன்றை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஏவுகின்ற பொழுது அவன் கேள்வி கேட்கிறான், உனக்கே முதல்ல குர்ஆன் ஓத தெரியாது, நீ என்ன ஓத சொல்றியா என்று கேட்கிறான். அவர்களும் ஆரம்பத்திலிருந்து குர்ஆனை கற்று அவர்கள் இவனுக்கு போதித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? அவன் என்ன செய்வான்? குர்ஆனை தூக்கத்துக்கே யோசிக்குவான், குர்ஆனை ஓதுறதுக்கு யோசிக்குவான். நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன நேரம் கிடைக்க மாட்டேங்குது தெரியல. பாடம் பார்த்தியா? பாடம் பார்க்கல. ஏன் பார்க்கல? நேரம் இல்லை, ஹோம்ஒர்க்கு, அது இது சொல்லி தான் சொல்லுவான். ஆனால் இந்த உலக விஷயங்கள்ல பள்ளி கல்லூரிகள் எடுக்கக்கூடிய படிப்புகள் எடுக்கக்கூடிய முயற்சியை அவன் மார்க்கம் சம்பந்தமான மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக அவன் எடுத்தது கிடையாது. இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைய இளைஞர்கள் எடுத்து இருக்கின்றது. ஒரு மதரசா இருக்குது, அந்த மதரசாவில் ஒரு பையன் படிக்கிறான். எத்தனாவது படிக்கிறான்? 9ஆம் வகுப்பு படிக்கிறான். மதரசா வந்துகிட்டு இருக்கிறான். எஸ்னல் குர்ஆன் தான் ஓதுறான். அவன் இன்னும் 30 குர்ஆன திருக்குர்ஆன ஓத தொடங்கல. என்ன செய்யறான்? எஸ்னல் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனுடைய தாயார் என்ன செய்யறாங்க? மதரசாவுக்கு வராங்க. என் பிள்ளை இத்தனை வருஷம் மதரசா ஓதுறான், திருக்குர்ஆன் ஓதல்ல, அவனை குர்ஆன் முடிக்க வைக்கல, நீ என்ன செய்றீங்க என்று ஆலிம் சாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆலிம் சார் சொல்றாரு, எப்பா எங்களால் சொல்லி கொடுக்க தான் முடியும், அவன் தான் வீட்டிலேருந்து பாடம் பார்க்கணும், அவனுக்கு சப்போர்ட்டா நீங்களும் நிற்கணும். ஆனால் நீங்கள் எதுக்கு சப்போர்ட்டா நிற்கிறீங்க? அவன் லீவ் போட்டால் உடனே ஓடி வரீங்க, அவனுக்கு காய்ச்சல்னா உடனே ஓடி வரீங்க. அதை குத்தம் சொல்லலை, எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவன் குர்ஆன் ஓதுவதற்கும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணுமா இல்லையா என்று இவர் கேள்வி கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட இவனை ஒப்படைச்சிட்டேன், இவனை எப்படியாவது குர்ஆனை முடிக்க வச்சிருங்க என்று சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கின்றது? அடுத்த வருடம் என்னுடைய மகன் 10ஆம் வகுப்பு போயிடுவான், 10ஆம் வகுப்பு போயிட்டு அவன் பெரிய பையனாயிருவான், அவனால் குர்ஆனை தூக்கிட்டு ரோட்டோட வர முடியாது. ஒரு முஸ்லீம்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை வருகின்றது. அவனால் என்ன செய்ய முடியாதான்? குர்ஆனை தூக்கிட்டு ரோட்டோட வர முடியாதான். அவன் ஏதோ கையில் ஏதோ அசிங்கத்தையே வச்சிருக்கிறான், இந்த திருக்குர்ஆனிலப்பா வச்சிருக்கிறான். அவங்க சொல்லக்கூடிய அந்த தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கின்றது? அவன் பெரிய பையனாயிருவான், அவன் வெக்கப்படுறான், குர்ஆனை தூக்கிட்டு வரல, அவனுக்கு என்ன வைக்கணும்னு எனக்கு புரியல. நான் அதை தான் அவங்கள்ட்ட கேட்டேன், குர்ஆனை தூக்கிட்டு என்ன வைக்கும் புரியலையா எனக்கு? இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலைதான் சிறுவர்களிடத்தில் இருக்கின்றது, இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வந்து சஹாபாக்கள் தன்னுடைய மாரிலும் தன்னுடைய உள்ளத்திலும் கைகளிலும் குர்ஆனை தாங்கிக் கொண்டிருந்தார்கள், அதனுடைய வசனங்களை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கின்றது இஸ்லாமிய சமூகத்தில். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தன்னுடைய பெற்றோர்கள் சரியான முறையில் அவர்களை வளர்க்காதது. சின்ன வயதிலேயே அவன் தலையில தட்டி மதரசால போல என்று சொல்லி அடிக்காமல் இருப்பது. மதரசாவில் அடிச்சிட்டாங்க, நான் மதரசா போகல, என்ன வேற மசாலா கொண்டு சேர்த்துரு என்று சொல்றான். இல்லைன்னா என்ன காரணம் சொல்றான்? எனக்கு இந்த மசாலா சொல்ற ஒண்ணுமே புரியல, இவங்க சொல்லிக் கொடுக்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்றான். இதையெல்லாம் சப்பை கட்டாக கட்டி கொண்டு பெற்றோரிடத்தில் சொன்னா அந்த பெற்றோர் என்ன செய்யறாங்க? முதல்ல போய் விசாரிக்கணும், இவன் ஒழுங்கா ஓதுறானா இல்லது நீங்க ஒழுங்கா சொல்லி தரீங்களா என்று விசாரிக்கிறது கிடையாது. நேரா போறது, நீ உனக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலையாம, அவன் நீங்க சொல்லிக் கொடுக்க ஒண்ணுமே புரியலையாம, நான் வேற மசாலா சேர்க்க போறேன் என்று அங்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியரிடத்தில் கோபப்பட்டு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலை இஸ்லாமிய பெற்றோரிடத்தில் இருக்கின்றது. அடுத்தபடியாக ஷைத்தானை விரட்டும் மருந்தாக இந்த திருக்குர்ஆன் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளை திருக்குர்ஆன் ஓதப்படாத மன்னரைகளாக ஆக்கி விடாதீர்கள். மன்னரைகள் என்றால் என்ன? கபர்ஸ்தான் இருக்கின்றதுல, நீங்க உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தானாக ஆக்கிடாதீங்கப்பா. திருக்குர்ஆனை ஓதாம 2 ரக்காத் தொழாம உங்களுடைய வீடுகளை நீங்க கபர்ஸ்தானாக ஆக்கி விடாதீங்க. எந்த வீட்டில் சூரா பக்கராவில் உள்ள ஆமன ரசூல் என்ற அத்தியாயம் ஓதப்படுகின்றதோ அல்லது பக்கரா என்ற அத்தியாயம் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் கிட்ட கூட நெருங்க மாட்டான், விரண்டு ஓடக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த அத்தியாயத்தை உங்களுடைய வீடுகளை நீங்க ஓதுங்க. அப்படி ஓதக்கூடிய நிலையில ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், உங்களை விட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீம்ல 1430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்தபடியாக பாதுகாப்பு கிடைப்பது என்றால் என்ன? உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரீதியில் என்ன செஞ்சிருக்கணும்? பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி மிக்க பாதுகாப்பு மிக்க இடமாகத்தான்
அப்படிப்பட்ட ஒரு செயலை கற்றுக் கொடுப்பதாகத்தான் இந்த திருக்குர்ஆன் இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனை நீங்கள் ஓதக்கூடிய காலங்களில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து கொண்டே இருப்பான். உங்களை ஆபத்துகளில் இருந்து, சோதனைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட நிலை இந்த திருக்குர்ஆனை ஓதுவதனால் நமக்கு வருகின்றது. இன்னும் சில சாரார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனை ஓதுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் இந்த உதாரணத்தை. திருக்குர்ஆன் ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் எந்நேரம் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதனுடைய அர்த்தங்களை படிப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். அப்படி அமைத்துக் கொண்டவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எடுத்துக்காட்ட சொல்றாங்க. குர்ஆனை ஓதுவாரு, நல்ல அமல்களை செய்வாரு, அதனுடைய விளக்கங்களை அர்த்தத்தை உள்வாங்கி அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். அப்படி அமைத்துக் கொண்டு என்ன செய்வார் அவரு? அப்படி அமைத்துக் கொண்டு அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு போயிட்டு இருப்பார். இவருடைய உதாரணம் எலுமிச்சை பழம் இருக்கின்றது. அந்த எலுமிச்சை பழத்தை போன்றது. ஏன்? எலுமிச்சை பழம் என்பது நல்ல மணமாக இருக்கும். அதே போன்று அது ஜூஸ் போட்டு சாறாக பிழிந்து குடித்தால் அது எப்படி இருக்கும்? ருசியாகவும் இருக்கும். இவர் இந்த எலுமிச்சை பழத்தை போன்றவர். அதன்படியாக அதற்கு அடுத்தபடியாக யார சொல்றாரு? குர்ஆன் ஓதுவாரு, ஆனால் என்ன? கெட்ட வார்த்தைகளை பேசுவார், தீயவராக இருப்பார். இவருடைய உதாரணம் என்ன? துளசி செடியை போன்றது என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திருக்குர்ஆனை படிப்பாரு, படிச்சுட்டு ஆனா என்ன செய்வாரு? அவர் கெட்ட வார்த்தைகளை பேசுவார், கெட்ட செயல்களில் ஈடுபடுவார், தீயவராக இருப்பார். இவருடைய உதாரணம் துளசி செடியை போன்றது. துளசி செடி நல்ல மணமாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? மிகவும் கசப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், இவர் திருக்குர்ஆனை படிப்பாரு, ஆனால் என்ன செய்ய மாட்டாரு? அதன்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள மாட்டார். இவர் நல்லவர் தான், திருக்குர்ஆனை படிப்பார், ஆனால் திருக்குர்ஆனில் எந்த செயல்கள், எந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்வை அவர் என்ன செய்ய மாட்டாரு? அமைத்துக் கொள்ள மாட்டார். இவருடைய உதாரணம் என்னவாக இருக்கின்றது? பேரித்தம் பழத்தை போன்று இருக்கின்றது. பேரித்த பழம் எப்படி இருக்கும்? அது சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும், ஆனால் அதற்கு எந்த விதமான சுவை மனமும் கிடையாது. எப்படி? அது சாப்பிட்டால் சுவையாக இருக்கும், ஆனால் அதற்கு எந்த விதமான என்ன செய்ய கிடையாது? மனமும் கிடையாது. கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர் 4வது எடுத்துக்காட்டு வராங்க. என்ன எடுத்துக்காட்டு? இவர் என்ன செய்வாரு? திருக்குர்ஆனை ஓத மாட்டாரு, தொழுகை நிலைநாட்ட மாட்டாரு, தீய காரியங்களில் அதிகமான முறையில் ஈடுபடுவாரு. இவருடைய உதாரணம் குமட்டிக்காயை போன்றது. குமட்டிக்காய் எப்படி இருக்கும்? அதற்கு எந்த விதமான மனமும் கிடையாது, அதனுடைய சுவையும் மிகவும் கசப்பாக இருக்கும். இவருடைய நிலை இப்படி போன்றது. இவருடைய எடுத்துக்காட்டு இந்த குமட்டிக்காயை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள சொன்னார்களோ, இந்த திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்வை இப்படித்தான் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திருக்குர்ஆனை படித்து பார்த்தால் உங்களுக்கு ஏராளமான செய்திகளும் நல்ல அறிவுரைகளும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இதை நீங்கள் படித்து பார்த்தால்தான் அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொண்டால்தான் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான வசனங்களை இதை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இந்த திருக்குர்ஆனை நாம் படித்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றோம்? ஃபத்தபிஅ குர்ஆனா, இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றி நடங்கள், அதற்கு நீங்கள் மாற்றமாக நடக்காதீங்க என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா கியாமா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட அத்தியாயங்களிலும் ஏராளமான வசனங்களிலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வியாபாரத்தை அவன் எப்படி மேற்கொள்ள வேண்டும், குடும்பத்தில் தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த திருக்குர்ஆனில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. இங்கு பேசப்படக்கூடிய செய்தி இருக்கின்றது. இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழங்கிய அறிவுரைகளாம் இருக்கின்றது. இங்கு எதை கேட்டோமோ அதை அப்படியே ஒரு செவியில் வாங்கிவிட்டு ஒரு செவியில் விட்டுவிடாமல் இங்கு என்ன செய்தி பேசப்படுகின்றதோ, திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்படுகின்றதோ அதை நம்முடைய வாழ்வில் அமைத்து கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.